ஓம் இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதானதே பதம் சமூடபஸ்ஸபாகம் சுரே. காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. இன்று ஏகாதசி விரத நாள். இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கடலூர் திருவகிந்திபுரம் செங்கமலத்தாயார் சமேத தேவநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17ஆம் நாள். இன்று மாலை 3:26 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இன்று காலை 7:22 வரை திருவோண நட்சத்திரமும் அதன் பின்னர் அவிட்ட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:01 வரை சித்த யோகமும், காலை 7:22 வரை மரண யோகமும், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று காலை 7:22 வரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். குரு பகவான் உங்களுக்கு இப்ப அனுகூலமா இருக்கார். விட்டது தொட்டதெல்லாம் இப்ப நல்லபடியா நடக்கும். பெண்கள் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆண்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் சேரும். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலம். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். பிசினஸை பொறுத்தவரையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள், வேர் ஹவுஸ் வைத்திருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்துறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், இந்த விஷயமே வேண்டாம். அப்பப்போ படித்து அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறது தான் நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, சிவபுராணத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷப ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். எதுல கவனமா இருக்கணும்? காசு விஷயத்துல, பண விஷயத்தில் கவனம் தேவை. தேவையில்லா செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஃபுட் அலர்ஜி, ஃபுட் பாய்சன், வாமிட்டிங், ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திராஷ்டமம் முடிய போது ஆல்மோஸ்ட், அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள், நர்ஸாக, ஃபார்மசிஸ்டாக, லேப் டெக்னீஷியனாக, ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ஃபிசியோதெரபிஸ்ட், டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க. பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெற வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருக்கு. பொறுமை, நிதானம் தேவைப்படும் நாள். பணக்கொடுக்கல் வாங்கல ரொம்ப 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 கவனமா இருங்க. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடி வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமா இருங்க. மணி விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணுவவர்களுக்கு சில நெருக்கடி எல்லாம் வரும். அது மாதிரி மாணவர்கள் படிப்பில் அக்கறை தேவை. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸான ஒரு விஷயம் நடக்கும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு
16 முறை சொல்லி முருகன் நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, மனசுல உள்ளதை அப்படியே பட்டுன்னு பேசிடுவீங்க. ஆனால் இடம் பொருள் பார்த்து பேசுங்க. நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னா ஒரே மாதிரி பேச முடியாது. ஆளுக்கு ஆள், இடத்துக்கு இடம், சிச்சுவேஷனுக்கு சிச்சுவேஷன், அதில் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் ஆட் பண்ணி இல்லை கம்மி பண்ணி பேசணும். இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்கள் அவசரம் வேண்டாம், எந்த விஷயத்தில் நிதானமாக செயல்படுங்க. அலுவலகத்தில் ப்ரெஷர் இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு அனுகிரகம் இருப்பவர்களுக்கு பயம் கிடையாது. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்மராசி என்பர்களே, பொறுப்புகள் கூடும் நாள். என்ன இன்னும் பொறுப்பு? ஆஃபீஸில் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி சில பேருக்கு வந்து சேரும். சேலரி கூடுதோ இல்லையோ, இன்க்ரிமெண்ட் கிடைக்குதோ இல்லையோ, இன்னும் நிறைய வேலையை தள்ள கட்டிட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து யாராலேனா குரு பகவானால். நன்மைக்குன்னு எடுத்துக்கங்க. உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு சான்ஸ் அப்படின்னு நினச்சிங்க. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், மர்ச்சன்டைசராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபிங் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, கலகலப்பாக இருக்க வேண்டிய நாள். இப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருக்காங்க, டல்லாக இருக்காங்க, இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் வரும். என்ன பண்ணுறது, கிரகங்கள் சரியில்லை, அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் நம்மளே நம்ம தேத்திக்க வேண்டியதுதான். கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க. ஸோ கலகலப்பாக சிரிச்சிருங்க. காசு இல்லாமல், பணம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அது மட்டும்தான், சிரிக்கிறது, புன்னகை தான். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். கல்யாண விஷயம், திருமண விஷயம், வரன்கள் விஷயம் சிலருக்கு புரோகிரஸை கொடுக்கும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் நன்மை நடக்கும். மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், சினிமா சின்னத்திரை கலைஞர்கள், சப்போர்ட்டிங் ஆக்டர், ஆக்ட்ரஸ், பிளேபேக் சிங்கர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், காமெடியனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா, கடம்பா, கதிர்வேலா அப்படின்னு முருகனை பிடிச்சுங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொல்லைகள் கொடுப்பார். இவ்வளவு எஃபர்ட் போட்டு படிக்கிறமே, மார்க் வரமாட்டேங்குது, ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சிலருக்கு தோணும். என்ன பண்றது, வேற வழி இல்லை. பிசினஸை பொறுத்தவரையிலே எதிர்பார்த்த லாபம் குறைவாக இருக்கும். மளிகை வியாபாரம், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினி மார்ட், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையிலே அட்மினிஸ்ட்ரேஷன், ரிசப்ஷனில் இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், ஃபோன் காலராக இருப்பவர்கள், பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள்
ஒரு ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். யார்கிட்ட விட்டு கொடுத்து போகணும்? வாழ்க்கை துணைட்ட விட்டு கொடுத்து போங்க. காதலன் காதலிட்ட, காதலி காதலன்ட்ட. வேற வழி இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்கணும், கண்டினியூ ஆகணும், தொடரணும்னா நீங்க பண்ணி ஆகணும். பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஆண்கள் கொஞ்சம் டல்லா இருப்பீங்க. மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிறப்பான வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி என்பர்களே, தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். நமக்கு ஒரு வியாதி வந்துட்டா கூட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் அந்த வியாதியை நம்ம அந்த டிசீஸோட எஃபர்ட்டை கம்மி பண்ண முடியும். மருந்து மாத்திரை இல்லைன்னா கூட, நான் சொல்லலை, சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க, டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஏஎம்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிஸ்னஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெண்கள் சில விஷயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது. தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரஜோதயாது. காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, ஓரளவுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். அது என்ன ஓரளவுக்கு? புதனால உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நியூஸ் வந்து சேரும். பிஸ்னஸ்ல புது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கலாமா? சேர்த்துப்பீங்க. பிள்ளைகள் படிச்சுட்டாங்க, வேலை கிடைக்கல, அதில் ஏதாவது நல்ல நியூஸ் வரலாமா? வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓரளவுக்கு நல்ல நியூஸ்கள் வரும். புதன் அதுக்கு உங்களுக்கு துணை புரிவார். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இன்டீரியர் டெக்கரேஷன், மீடியா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், சோஷியல் மீடியா கம்பெனி நடத்துகிறவங்க, டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ப்ரெஷர் இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கும்பராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவை. பிள்ளைகள் விஷயத்துல சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. வேற வழி இல்லை, நீங்களா அவங்கள நல்ல வழி கொண்டு வரணும். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும். திடீர் இடமாற்றம், பொறுப்பு மாற்றம் வந்து சேரும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப் நடத்துபவர்கள், காஸ்மெட்டிக் ஃபேன்சி ஐட்டம்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க, அத்லெட்டிக்காக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. சிவப்பு நிற அரளிப்பூவால் அர்ச்சனை செய்கிறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீன ராசி என்பர்களே,
உயர்வான நாள். ஏதோ இருக்கிற பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. 7.5 சனி வேற நடக்குது. என்ன பண்றது? அடக்கி வாசிங்க. காசு இருந்தா நிம்மதி இல்லை, நிம்மதி இருந்தா காசு கிடையாது. இட்ஸ் இன்டர்கனெக்டட். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெரெயின் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இன்ஜினியரிங் துறையில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. நன்றி, வணக்கம்.